Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala sayyidina shafiina Muhammadin wa ala ali sayyidina Mawlana Muhammad barik wa sallim alayhi salatu wa salamun alayka ya sayyidul abrar sallallahu alayhi wasallam. இது வந்து ஹசரத் ஹாஜா ஷேக் ருக்னுதீன் தோலா ரஹமத்துல்லாஹி தாலாலே அவங்களுடைய தர்கா ஷெரீஃப். இந்த மஸாரை வந்து பார்த்துக்கோங்க, ஜியாரத் பண்ணிக்கோங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின். இவங்க வந்து ஹசரத் ஹாஜா பந்தே நவாஸ் கேசுதராஸ் புலந்த் பர்வாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த இறை நெசச்செல்வர். அவங்களுடைய தர்கா ஷெரீஃப், அவங்களுடைய மஸார் தான் இது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பாருங்கள், இங்கே எல்லாம் மஸார் அவங்க கூட வந்தவங்க, அவங்களுக்கு பின்னால் இருந்தவங்க, அவர்களுடைய வந்து மஸார்கள் எல்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹசரத் ருக்னுதீன் தோலா ரஹமத்துல்லாஹி தாலா அலை இவர்கள் வந்து ஹசரத் ஹாஜா பந்தே நவாஸ் கேசுதராஸ் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இறை நெசச்செல்வர். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அழகான இடம், சின்ன குன்று, அதில் வந்து பாபா வந்து அடங்கியிருக்காங்க. இவங்க வந்து 40 வருஷம் சில்லா உக்காந்த இடம், அதாவது ஹல்வத், இறை தியானம், ஜிக்ரில் இருந்த இடம். சுப்ஹானல்லாஹ். அங்கே போகலாம், சின்ன குன்று இது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் யா சய்யிதுல் அப்ரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீனா வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா. சுப்ஹானல்லாஹ். இங்கே தான் ஹசரத் ஹாஜா ருக்னுதீன் தோலா ரஹமத்துல்லாஹி தாலா அலைஹி ஹல்வத் 40 வருஷம் ஹல்வத் ஜிக்ரே இலாஹியில், இஷ்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமில் இங்கேயே உட்காந்து தனக்குத்தானே அழித்து கொண்டு இறைவனை அடைந்த புனிதமிக்க இடம் இதுதான். ஷஹஸாதே கௌசே ஆசம் ஹாஜியுல் ஹரமைன் ஹசரத் சையத் ஷா யூசுஃப் ருக்னுதீன் தோலா அலைஹி ரஹ்மா. சுப்ஹானல்லாஹ். 40 வருஷம் இங்கே வந்து ஜிக்ரே இலாஹியில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்ருக்கும் பொழுது அவர்களுடைய காலோட கால், தோளோடு தோல் வந்து இணைந்து விட்டது. பூமியில் வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்த இடம் பூமியை வந்து தொட்டு, பூமி வந்து பூமிக்கு அதுக்கும் வந்து ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எந்திரிக்க முடியாமல் 40 வருஷம் அப்படியே ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தாங்க. மேலே வந்து மண் வந்து மேலே வந்து அவங்களுடைய தலை வரைக்கும் மண் வந்து ஏறி இருந்தது. 40 வருஷத்துக்கு அப்புறம் மொஹிதீன் ஆண்டவர்கள், குதுப் நாயகம், பீரான பீர் கௌசுல்லாதும் தஸ்ஸீ ரஸியல்லாஹு தஆலா ஹாஜா பந்தே நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கனவுல சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பேரப்பிள்ளை 40 வருஷமாக உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து போய் நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹல்வத்தை நிறைவேற்றி தீன் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து குத்துபு நாயகம் வந்து கொடுக்குறாங்க. இங்கே தான் வந்து ஹாஜா பந்தே நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து சந்திக்க வர்றாங்க. முன்னால் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது மண்ணெல்லாம் மூடி இருந்தது. அவங்களுடைய நறுமணத்தை வந்து ஹசரத் ருக்னுதீன் தோலா ரஹமத்துல்லாஹி தாலா அலைஹி அவங்க வந்து முகர்ந்து உணர்ந்து அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறக்கிறப்பறம் அவங்களுடைய கையை பிடித்து பந்தே நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விடும் பொழுது காலோட கால், தோளோடு தோல் இணைஞ்சி இருந்ததில்ல, பூமியை ஒட்டி அவங்களுடைய உடல் இருந்ததில்ல, அப்போது வந்து ரத்தம் பீறிட்டு வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி மகான்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போது பீறிட்டு அந்த ரத்தம் வரும் பொழுது ஹாஜா பந்தே நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான் கட்டியிருந்த அந்த தலைப்பாகையை, டுப்டாவை, தஸ்தார் முபாரக்கை எடுத்து அந்த ரத்தத்தை தொடச்சி அதுக்கப்புறம் அந்த துண்டை வந்து ருக்னுதீன் தோலா ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய தோலில் போடுறாங்க. தோலில் விழ மாட்டேங்குது, கீழே விழுது. கீழே விழும் பொழுது அந்த தஸ்தார் துணி, டுப்டா துணி, தலைப்பாகை வந்து தீப்பிடித்து எரிகின்றது. எரிஞ்சு கீழே விழும் பொழுது அது தங்க கட்டியாக மாறிடுது. சுப்ஹானல்லாஹ். அந்த தங்கக்கட்டி வந்து 12 கிராம் 11 கிராம் ஒரு தோலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் ஹாஜா பந்தே நவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த மகான் ருக்னுதீன்
ஹஜ்ரத் சையத் ஷா யூசுஃப் ருக்னுத்தீன் ஹுசைனி ரஹமத்துல்லா அலை அவங்களுக்கு பின்னால் அந்த தோலா அப்படிங்கிற அந்த லஹப், அந்த புகழ்பெயர் அப்பொழுது தான் வந்தது. இங்கே தான் ஹஜ்ரத் சையதுனா ஷேக் ஹாஜா ருக்னுத்தீன் தோலா ரஹமத்துல்லா அலை ஹல்வத் இருந்த இடம். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் துவா செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ரசூல் அவுலியாக்கள் ருக்னுத்தீன் தோலா ஹாஜா பந்தே நவாஸ் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய பர்க்கத்னால எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இருலோகத்திலையும் சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருள் புரிவானாக. ஆமீன். இந்த தர்கா தான். சுப்ஹானல்லாஹ். சின்ன குன்று இது. இங்கே இருக்காங்க ஹஸ்ரத் பாபா.